2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் அடிப்படையில் 4% ஓட்டை வச்சிருக்க நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் யாருங்க? திரு சீமான் அவர்கள் ஒரு பொய் பேசக்கூடியவர். திரு சீமான் அவர்கள் நேற்று ஒரு மாதிரி பேசுவார், இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவார், நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவார். அந்த மேடையில் யாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசுவார், இன்னொருத்தரோட மேடையில் யாருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். தனக்கு தோணின விஷயங்களை நேற்று என்ன பேசணும், இன்றைக்கி என்ன பேசணும், நாளைக்கு என்ன பேச போகிறோன்னு சொல்லி எதை பற்றியுமே யோசிக்காமல் அவர் பாட்டுன்னு தனக்கு தோணின விஷயங்களை கணக்கே இல்லாமல் கட்டு கதைகளை வாரி வாரி இறைப்பார். அவரோட பேச்சில் கன்சிஸ்டன்சின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எளிய பிள்ளைகள், ஏழ்மையான பிள்ளைகள்னு சொல்லி தன்னோட கட்சியில் இருக்க தொண்டர்களை ஏழ்மையாகவும் எளிமையாக வச்சுக்கிட்டு இவர் மட்டும் அந்த காரில் போவார், இந்த காரில் போவார், கலராக காஸ்டியூம் போடுவார், வகை வகையாக ஷூஸ் போடுவார், சொகுசு பங்களால் வாழ்வார், கேட்டாத வாடகை வீடுன்னு சொல்லுவார். அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவோட பி டீமாக செயல்படுவார், திமுக ஆட்சியில் இருந்தால் பாஜகவோட பி டீமாக செயல்படுவார். இப்போ தாவேக ஆட்சியில் இருக்காங்க, அதனால் அவர் அதிமுகவோட பி டீமா இல்லை திமுகவோட பி டீமா இல்லை மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்க பாஜகவோட பி டீமாக செயல்படுறாரான்னு சொல்லி தெரியாத அளவுக்கு நேற்று அதிமுகவோட பி டீம், இன்னைக்கு பாஜகவோட பி டீம், நாளைக்கு திமுகவோட பி டீம், இன்னும் 2-3 நாள் போனால் திரு சீமான் அவர்கள் தாவேகாவோட பி டீம்ங்க. திரு சீமான் அவர்கள் விஜய் கிட்டேயே காசு வாங்கிட்டாருங்க. திரு சீமான் அவர்கள் விஜய் கிட்ட காசு வாங்கி இதன் பிறகு விஜயை பற்றி பேசவே மாட்டாருங்க. விஜய் அவர்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் திரு சீமான் அவர்கள் பாராட்டிகிட்டே இருப்பாருங்க. அப்படின்னு கூட திரு விஜய் அவர்களோட ஆதரவாளர்களோ இல்லை திரு சீமான் அவர்களோட எதிராளிகளோ, திரு சீமான் அவர்களுக்கு எதிராக செயல்படுறவங்களும் திரு சீமான் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக எண்ணற்ற விமர்சனங்கள், எண்ணற்ற அவதூறுகள், எண்ணற்ற கருத்துக்கள்னு சொல்லி முன் வச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அவதூறுகளை, இந்த மாதிரி விமர்சனங்களை திரு சீமான் அவர்களுக்கு எதிராக முன்வைக்கிறது இதுதான் முதல் முறையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முதல் முறை இல்லை. ஏன்னா திரு சீமான் அவர்கள் 2010 கட்சி அரசியல் இருக்கார், திரு சீமான் அவர்கள் 2016 தேர்தல் அரசியல் இருக்காருன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் எப்போல்லாம் லைம் லைட்டுக்கு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரோ அப்போல்லாம் திரு சீமான் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக இதே மாதிரி எப்படி திரு சீமான் அவர்கள் பொய் பேசுகிறாரு, திரு சீமான் அவர்கள் மாற்றி பேசுகிறாரு, திரு சீமான் அவர்கள் திரள் நிதியில் செழிப்பாக வாழ்கிறாரு, திரு சீமான் அவர்கள் அவர் மட்டும் வசதியாக வாழ்ந்துக்கிட்டு தன்னோட தம்பிகளையும் தன்னோட தங்கைகளையும் ரோட்டில் இறங்கி போராட விடுறாருன்னு சொல்லி திரு சீமான் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக முன்வைக்கிறதுக்கு அவரோட எதிராளிகள்கிட்ட ஒரே மாதிரியான வெப்பன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த வெப்பன்ஸை வச்சுக்கிட்டே திரு சீமான் அவர்களை 1 வருஷம் 2 வருஷமாக இல்லை, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே, அதாவது தேர்தல் அரசியலுக்கு வந்தே 10 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 10 வருஷத்துலேயே திரு சீமான் அவர்களை ஒரு சில வெப்பனை மட்டுமே வச்சுக்கிட்டு வீழ்த்துறாங்க. திரு சீமான் அவர்களும் வீழ்ந்துட்டே இருக்காரு. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பேசும்போது திரு சீமான் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக எண்ணற்ற விமர்சனங்களையும் எண்ணற்ற அவதூறுகளையும் முன்வைக்கிறாங்க. அப்படி அவங்க முன்வைக்கிற விமர்சனம் மற்றும் அவதூறு நியாயமானதாக இருந்தால் அதுக்கு திரு சீமான் அவர்களோட தம்பி தங்கைகள் ரியாக்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் திரு சீமான் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் விமர்சனத்தையும் அவதூறையும் முன் வச்சாங்கன்னா அதுக்கு திரு சீமான் அவர்களோட தம்பி தங்கைகள் எந்த வகையிலுமே பதிலளிக்கக்கூடாது. அந்த விமர்சனங்கள் மேலே, அந்த அவதூறுகள் மேலே கவனம் செலுத்தாமல் திரு சீமான் அவர்களோட அருமை என்ன, திரு சீமான் அவரோட பெருமை என்னன்றதை கொண்டு போய் சேர்க்கறதுல தான் கவனம் செலுத்தணுன்றத சொல்லியிருந்தோம். ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் திரு சீமான் அவர்களை பற்றின டாக் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகமாயிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே அதிகமாயிருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் திரு சீமான் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. சோஷியல் மீடியா நண்பர்கள் திரு சீமான் அவர்களை பற்றி பேசியிருக்காங்களா? கண்டிப்பாக பேசியிருக்காங்க. ஆனால் அப்படி பேசினவங்க திரு சீமான் அவர்களை பற்றி பாசிட்டிவாக பேசியிருந்தாங்களா இல்லை நெகட்டிவாக பேசியிருந்தாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே நெகட்டிவாக தான் பேசியிருந்தாங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களோட எண்ணிக்கை 19 லட்சம். அதுவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட மக்களோட எண்ணிக்கை 1.25 கோடி. அப்படி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்களை கெட்டவரா, திரு சீமான் அவர்களை பொய் சொல்கிறவரா, திரு சீமான் அவர்களை பாஜகவோட பி டீமா, திரு சீமான் அவர்களை திமுகவோட பி டீமா, அப்படி இல்லைனா எல்லா கட்சியோட ஆதரவை பெற்ற பொது வேட்பாளர் திரு சீமான் அப்படின்னு சொல்லி அவங்க திரு சீமான் அவர்களை என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே தன்னோட நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட 1.25 கோடி பேரோட ஆதரவு இருக்குது, 1.25 கோடி பேரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்கள் கெட்டவர்னு சொல்லி பதிவு பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா திரு சீமான் அவர்கள் கெட்டவர்.
திரு சீமான் அவர்கள் பொய் பேசக்கூடியவர்னு சொல்லி பதிவு பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா திரு சீமான் அவர்கள் பொய் பேசக்கூடியவர். திரு சீமான் அவர்கள் பாஜக மற்றும் திமுகவோட பி டீம்னு சொல்லி அவங்க செட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை கண்டிப்பாகவே தமிழ்நாட்டில் இருக்க கோடான கோடி தமிழர்கள் நம்புவாங்க. அவங்க நம்புறதை தவிர வேற வழியும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கடந்த ஒரு வாரன்றதோட கடந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கூட்டத்தில் பேசியிருந்தாருன்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் முதல் கூட்டம் காமராஜர் அவர்களோட பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசியிருந்தார். அதே மாதிரியே சரத்குமார் அவர்களோட பிறந்தநாள் விழா கூட்டத்திலையும் பேசியிருந்தார். இந்த 2 கூட்டத்திலையுமே திரு சீமான் அவர்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே தான் பேசியிருப்பார். ஆனால் திரு சீமான் அவர்களை விமர்சிக்கக்கூடிய எத்தனை பேர் திரு சீமான் அவர்கள் பேசின இந்த முழு கூட்டத்தையும் திரு சீமான் அவரோட முழு பேச்சையும் பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அப்படி திரு சீமான் அவர்களை விமர்சிக்கக்கூடிய 100 பேருக்கு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்குமே, அந்த 100 பேரில் 90 ஏன் 95% மக்கள் கண்டிப்பாகவே திரு சீமான் அவர்கள் பேசினதை முழுசாக கேட்டிருக்க மாட்டாங்க, முழுசாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஓப்பனாக திரு சீமான் அவர்களை விமர்சிப்பாங்க. எதை பேஸ் பண்ணி விமர்சிப்பாங்க? திரு சீமான் அவர்கள் பேசுனதா சொல்லி ஒரு ஷார்ட்டு இல்லை ஒரு ரீலு, அது ஒரு 10 செகண்டாக இருக்கலாம், 50 செகண்டாக இருக்கலாம், அதிகபட்சமாக ஒரு 3 நிமிஷம். திரு சீமான் அவர்கள் பேசின கண்டென்ட்லேருந்து ஒரு 3 நிமிஷம் கண்டென்ட்டை மட்டும் வெட்டி ஒட்டி சோஷியல் மீடியாவில் பரப்புவாங்க. அதை பார்த்துட்டு திரு சீமான் அவர்கள் பொய் பேசுகிறாரு, திரு சீமான் அவர்கள் மாற்றி பேசுகிறாரு, திரு சீமான் அவர்கள் தன்னோட கொண்ட கொள்கையிலிருந்து விலகிட்டாரு, பார்த்தீங்களா, 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தை கடைசி வரைக்கும் படிக்கவே முடியாது, நேற்று கரெக்டுன்னு தோணுனது இன்றைக்கி தப்பாகலாம், இன்றைக்கி தப்புன்றது நாளைக்கு கரெக்டாகலாம், அதனால் படிப்பறிவை விட பட்டறிவு தான் மேலானதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு. இதுலேருந்து என்னங்க தெரியுது? திரு சீமான் அவர்கள் பாஜகவோட ஒன்று சேர போகிறாரு. இதுலேருந்து என்னங்க தெரியுது? திரு சீமான் அவர்கள் திமுகவோட ஒன்று சேர போகிறாரு. இதில் இருந்து என்னங்க தெரியுது? திரு சீமான் அவர்கள் திமுக, அதிமுக, பாஜகன்னு சொல்லி இவங்க எல்லாரோட ஒன்று சேர்ந்து பொது வேட்பாளர் ஆக போகிறாரு. அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட போகிறாரு. மறுபடியும் ஒரு முறை டெபாசிட்டை வாங்காமல் மகா மட்டமாக தோக போகிறாரு. அவ்வளவு தாங்க, திரு சீமானோட கதை ஒரேடியாக முடிய போகுதுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நரேஷனையும் கண்டிப்பாகவே பல பேரும் செட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நரேட்டிவில் விழுந்து பல தமிழர்கள் திரு சீமான் அவர்களுக்கு கடந்த கால தேர்தலில் ஓட்டு போட்ட ஒரு சில வாக்காளர்களுமே கூட சோஷியல் மீடியாவில் வர இந்த நரேட்டிவை நம்பி திரு சீமான் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி திரு சீமான் அவர்களுக்கு கடந்த கால தேர்தலில் ஓட்டு போட்டவங்களே தன்னோட மனநிலையை மாற்றிக்கிட்டு திரு சீமான் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட தொடங்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பாகவே திரு சீமான் அவர்களுக்கும் திரு சீமான் அவரோட நாம் தமிழர் கட்சிக்கும் மேலே சொன்ன விஷயன்றது சரியான ஒரு விஷயமா, நல்ல விஷயமானு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. அப்படி இருந்தாலுமே திரு சீமான் அவர்களுக்கு எகெயின்ஸ்டாக முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க பயன்படுத்துகிற ஆயுதன்றது ஒரே ஒரு ஆயுதம் தான். அந்த ஒற்றை ஆயுதத்தை வச்சுக்கிட்டே திரு சீமான் அவர்களை அவங்க ஈஸியாக வீழ்த்திடுறாங்க. அப்படி வீழ்த்தி இருந்தாலுமே அந்த ஒற்றை ஆயுதத்துக்கு அகெயின்ஸ்டான ஆயுதங்களை கண்டிப்பாகவே திரு சீமானோட தம்பி தங்கைகள் தேர்ந்தெடுக்கணும். அந்த ஆயுதத்தோட பலத்தை முறியடிக்கணும். திரு சீமான் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும். திரு சீமான் அவர்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிற அவரோட தம்பி தங்கைகள் எல்லாருமே பேசணும். எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ விஷயம் பேசணும். தன்னோட கொள்கைக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்ககிட்ட தன்னோட கொள்கை என்ன, தன்னோட சித்தாந்தம் என்ன, திரு சீமான் அவர்கள் யாருன்றதை கொண்டு போய் சேர்க்கணும். ஓப்பனாக சொல்லணும்னா திரு சீமான் அவர்களை பற்றி அவங்ககிட்ட பேசி அவங்க எல்லாரையுமே பிரெயின் வாஷ் பண்ணணும். ஏன்னா இது பிரெயின் வாஷ் பண்ணணுமா, மூளைச்சலவை பண்ணணுமா அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஆல்ரெடி மூளைச்சலவை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி மூளைச்சலவை பண்ணப்பட்டிருக்க அவங்களோட மைண்டை வாஷ் பண்ணி அவங்கள நார்மல் நிலைக்கு கொண்டு வந்து அவங்கக்கிட்ட அவங்களோட நல்ல கருத்து, நல்ல சித்தாந்தம், நல்ல கொள்கைன்னு சொல்லி இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் வரவிருக்கக்கூடிய தேர்தலில் திரு சீமான் அவர்களையும் திரு சீமானோட நாம் தமிழர் கட்சியை ஜெயிக்க வைக்க முடியும். அப்படி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக போய் மாற்றி பேசுகிறாரு, பிடிமாக செயல்படுறாரு, அவர் மட்டும் வசதியாக வாழ்கிறாரு, கட்சியில் இருக்கவங்கள அதிபர் தனத்தோட நீக்கிறாருன்னு சொல்லி எண்ணற்ற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்படி அந்த ஒவ்வொரு விமர்சனம் மற்றும் அவதூறாக எடுத்துக்கிட்டு நாம் நம்மளோட கருத்து என்னன்றதை ஒவ்வொன்றா சொல்ல ட்ரை பண்ணலாம். இங்கே என்னென்னா இந்த விஷயங்களை பற்றி நானும் சரி பல பேரும் சரி எண்ணற்ற கருத்துக்களை ஆல்ரெடி முன் வச்சுட்டு இருப்பாங்க. பட் மீண்டும் ஒரு முறை முன் வைக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்கள் எதனால் நல்லவர், திரு சீமான் அவர்கள் எதனால் வல்லவர், திரு சீமான் அவர்கள் எதனால் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர், திரு சீமான் அவர்கள் எதனால் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அப்படின்றத திரு சீமானோட தம்பி தங்கிகள் அடிக்கணும்,
அடிக்கணும், ஆப்போசிட்டில் இருக்க நபரோட மூளையில் போய் பதிகிற அளவுக்கு அடிக்கணும், அம்மி நகரணும். அப்படி அந்த அம்மி நகர்ந்தால் மட்டும்தான் திரு சீமான் அவர்களாலையும் ஜெயிக்க முடியும், நாம் தமிழர் கட்சியாலும் ஜெயிக்க முடியுன்றதுனால நாம் நம்மளோட பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். அதில் முதல் பாயிண்ட் என்னென்னா, திரு சீமான் அவர்கள் மட்டும் வசதியாக இருக்கார். திரு சீமான் அவர்கள் மட்டும் திரள் நிதியில் சும்மா செழிப்பாக வாழ்கிறாரு, பங்களாவில் வாழ்கிறாரு, பென்ஸ் காரில் போகிறாரு, கலர் கலராக ஷூ போடுறாரு, ஃப்ளைட்டில் போகிறாரு. ஆனால் திரு சீமான் அவர்களோட தம்பி மற்றும் தங்கைகள் ரோட்டில் தூங்குறாங்க, பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் தவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை திரு சீமான் அவர்களுக்கு அகைனிஸ்டாக பல பேர் வைக்கிறாங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மொத்தமாக 4 முனை போட்டி நிலவி இருந்தது. இந்த 4 முனை போட்டியில் மொத்தம் 4 பேர் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்திருந்தாங்க. அந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்களையே யார் ரொம்ப ரொம்ப குறைவாக சொத்து மதிப்பை காட்டியிருப்பா? திரு சீமான் அவர்கள் தான். திரு சீமான் அவர்கள் வெறுமனே முதலமைச்சர் வேட்பாளர்களை மட்டுமே குறைவான சொத்து மதிப்பை காட்டியிருக்க மாட்டார். எம்எல்ஏவுக்கு போட்டியிட்டு லிஸ்ட் எடுத்தாலுமே கூட அதில் திரு சீமான் அவர்கள் ரொம்பவே சொற்பமான அளவில் மட்டும்தான் சொத்து வச்சுருந்துருப்பார். ஏன்னா திரு சீமான் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்ததில்லை, திரு சீமான் அவர்கள் எம்பியாக இருந்ததில்லை, திரு சீமான் அவர்கள் அமைச்சராக இருந்ததில்லை, திரு சீமான் அவர்கள் துணை முதலமைச்சராகவோ இல்லை முதலமைச்சராகவோலாம் இருந்ததில்லை, திரு சீமான் அவர்கள் அரசு பதவிகளில் இருந்ததே இல்லை. அதனால் திரு சீமான் அவர்கள் லஞ்சம் வாங்குறதுக்கோ ஊழல் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருந்ததில்லை. ஏங்க, திரு சீமான் அவர்கள் லஞ்சம் வாங்கலை சரி, ஊழல் பண்ணலை சரி, ஆனால் திரு சீமான் அவர்கள் திரள் நிதின்ற பேரில் கோடி கோடியாக சொத்து சேர்த்துட்டாருங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பலரும் முன்வைக்கிறாங்க. திரு சீமான் அவர்கள் ஒரு பேச்சுக்கு திரள் நிதின்ற பேரில் கோடி கோடியாக சொத்து சேர்த்துட்டாருன்னு வச்சுப்போம். திரள் நிதி கொடுக்குறவங்க திரு சீமான் அவர்களுக்காகவும் திரு சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சிக்காகவும் தான் திரள் நிதி கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சு தான் கொடுக்குறாங்க, அஃபீஷியலாக கொடுக்குறாங்க, ஒயிட் மணியாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் அந்த திரள் நிதியை பயன்படுத்துறதுல எந்த வித தப்புமே இல்லை. திரு சீமான் அவர்கள் இந்த மாநாட்டுக்காகன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வேற ஒரு செலவு பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை யாராவது நிரூபிச்சிங்கன்னா அதை தப்புன்னு சொல்லலாம். ஆனால் திரு சீமான் அவர்களுக்கு நேரடியாகவே திரு சீமான் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும், திரு சீமான் அவர்களோட செலவுக்காக நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், திரு சீமானோட வீட்டு வாடகைக்காக நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், திரு சீமான் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கார் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்களுக்காகவே அப்படின்னு சொல்லி திரு சீமானோட தம்பி, திரு சீமானோட தங்கைன்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து திரு சீமான் அவர்களுக்கு நேர்மையான முறையில் ஒயிட் மணியில் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க திரு சீமான் அவர்கள் திரள் நிதியில் 1 கோடி ரூபா அடித்தாருன்னா திமுக கிட்டேருந்து 100 கோடி, அதிமுக கிட்டேருந்து 200 கோடி, பாஜக கிட்டேருந்து 300 கோடி வாங்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லி பல பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை அதிமுக ஆட்சியில் இருந்தப்பவும் திரு சீமான் அவர்கள் மேலே வச்சுருக்காங்க, திமுக ஆட்சியில் இருந்தப்பவும் திரு சீமான் அவர்கள் மேலே வச்சுருக்காங்க. இப்போ தாவேக ஆட்சியில் இருக்காங்க, இப்போவும் திரு சீமான் அவர்கள் மேலே இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. திமுக ஆட்சியில் இருந்தாங்க, அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ தாவேக ஆட்சியில் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏன் திரு சீமான் அவர்கள் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது? சரி, லஞ்ச ஒழிப்புத்துறை வேணாம், வருமான வரித்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே, திரு சீமான் அவர்கள் வீட்டுக்கு ரைடு போகலாமே. அப்படி ரைடு போய் திரு சீமான் அவர்கள் கணக்கே இல்லாமல் 300 கோடி 400 கோடின்னு சொல்லி சொத்து சேர்த்துட்டாரு, திரு சீமான் அவர்கள் செழிப்பாக வாழ்கிறாரு, திரு சீமான் அவர்கள் திரள் நிதின்ற பேரில் முறைகேடு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாகவோ இல்லை வருமான வரித்துறை மூலமாகவோன்னு சொல்லி ஏதோ ஒரு ரைடு நடத்தி திரு சீமான் அவர்கள் மேலே கோர்ட்டில் கேஸ் போடுங்க, திரு சீமான் அவர்களை குற்றவாளியாக முன்னிறுத்துங்க, திரு சீமான் அவர்களை ஜெயிலுக்கு அனுப்புங்க. திமுக தீய சக்தி, அவங்க அதை பண்ணலை, அதிமுக ஊழல் சக்தி, அவங்களும் அதை பண்ணலை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் எனும் தாவேகா தான் தூய சக்தியாச்சு. நீங்களாவது திரு சீமான் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக கோர்ட்டில் கேஸ் போடுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக ரைடு விடுங்க, இல்லை வருமான வரித்துறை மூலமாவது ரைடு விடுங்க. திரு சீமான் அவர்கள் ஒரு குற்றவாளி, திரு சீமான் அவர்கள் ஒரு ஃபோர்ஜரி பண்ணக்கூடியவர், திரு சீமான் அவர்கள் தன்னோட தம்பி தங்கைகளை ஏமாற்றக்கூடியவர் அப்படின்றத சட்டத்தின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி திரு சீமான் அவர்கள் ஜெயிலுக்கு அனுப்புங்க. அப்படி ஜெயிலுக்கு அனுப்பாமல் திரு சீமான் அவர்கள் திரள் நிதியில் வாழ்கிறாரு, திரு சீமான் அவர்கள் திமுக கிட்ட இருந்து காசை வாங்கிட்டாரு, திரு சீமான் அவர்கள் அதிமுக கிட்ட இருந்து காசை வாங்கிட்டாரு, திரு சீமான் அவர்கள் பாஜக கிட்ட விலை போயிட்டாருன்னு சொல்லி வெறுமனே வாயில் மட்டும் வடை சுட்டா அதனால் 10 பைசா பிரயோஜனம் யாருக்குமே இருக்க போகிறதில்ல. மேலும் இங்கே பின்குறிப்பு என்னென்னா, லஞ்சம் வாங்குறது எப்படி குத்தமோ அதே மாதிரி லஞ்சம் கொடுக்கறதும் குத்தம். அந்த வகையில் திரு சீமான் அவர்கள் திமுக கிட்டேருந்து காசு வாங்கிட்டாரு, திரு சீமான் அவர்கள் அதிமுக கிட்டேருந்து காசு வாங்கிட்டாரு,
திரு சீமான் அவர்கள் பாஜக கிட்ட இருந்து காசை வாங்கிட்டாருன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் மேலே விமர்சனம் அவதூறை முன்வைக்கிறாங்க. திரு சீமான் அவர்கள் கோர்ட்டு முன்னாடி முன்னிறுத்தி திரு சீமான் அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரும்போதே திரு சீமான் அவர்களுக்கு திமுக காசு கொடுத்துருக்காங்க இல்லையா, திரு சீமான் அவர்களுக்கு அதிமுக காசு கொடுத்துருக்காங்க இல்லையா, திரு சீமான் அவர்களுக்கு பாஜகவும் காசு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால் இப்போ தமிழ்நாடோட முதலமைச்சராக இருக்க திரு ஜோசப் விஜய் அவர் என்ன சொன்னார், தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணவும் விட மாட்டேன், தப்பு பண்ணவங்களை விடவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ திரு சீமான் அவர்கள் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி திரு விஜய் அவரோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த தலைவராக இருந்தால் திரு சீமான் அவர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கு காசு கொடுத்த திமுகவோட தலைவர்கள், அதிமுகவோட தலைவர்கள், பாஜகவோட தலைவர்கள்னு சொல்லி இந்த 4 குரூப்புக்கும் தண்டனை வாங்கி தருவாரா இல்லை தர மாட்டாரன்றதை நாம் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.